நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல வேண்டிய மகிழ்ச்சி சிறப்பு நலமாக இருக்கின்றேன். அது எப்படி நம்மளுக்கு மகிழ்ச்சி இல்லாம இருக்கும்? நம்மளுடைய இந்த தலம் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தலம் இல்லையா? ஸோ இந்த மகிழ்ச்சியோட நம்ம கதை சொல்லலாம். ஒரு சிறந்த வியாபாரி ஒருவர், ஓகே, அவர் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டார். ஆனா இப்போ அவருடைய வயதான அந்த நிலை வந்துருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ இந்த வியாபாரத்தை வந்து எப்படியா அந்த பிசினஸ் நம்ம பிள்ளைகிட்ட தான் கொடுத்தாகணும், அதுக்கு அவன் தகுதியானவனா அப்படின்றத ஒரு பக்கம் சிந்திச்சு பாக்குறாரு. உடனே அவன் வந்து இதை கேட்டுட்டு, அப்பா பரவாயில்லப்பா, நீங்க வேற வயசாயிடுச்சு, நான் எடுத்து பண்றேன் அந்த பிசினஸ், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்லடா, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கறேன், நீ அதை செஞ்சிரு, அதுக்கப்புறம் என் பிசினஸ் ஃபுல்லாவே உங்ககிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படின்றது. என்னப்பா பண்ணணும்? இல்ல, நீ போயிட்டு உழைச்சி ஒரு 100 ரூபா கொண்டு வா, அதுக்கப்புறம் என்னோட பிசினஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இவன் என்ன பண்றான், உழைச்சி 100 ரூபா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படியே போறான். அவங்க அம்மா பாக்குறான், அம்மா ஒரு 100 ரூபா இருந்தா கொடுங்களா அப்படின்னு கேட்கறான். 100 ரூபா வாங்கிட்டு வந்துட்டு அவங்க அப்பா கொடுக்குறான். வந்தாங்கப்பா, நான் உழைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா அப்படி சொல்லி அதை வாங்கி நெருப்புல போட்டுடுறாரு. ஏன்பா இப்படி பண்றீங்க? நான் எடுத்துட்டு வந்தது இப்படி கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன், நீங்க போட்டீங்களா அப்படின்னு. டேய், பொய் சொல்லாதடா, போடா, உண்மையாவே அதை உழைச்சி எடுத்துருவா, அப்பதான் உனக்கு வந்து என்னோட பிசினஸ் தருவேன் அப்படின்னு. சரி, 2வது தடவை போறான். போயிட்டு இருக்கப்போ வழியில அவனுடைய ஃப்ரெண்டை மீட் பண்றான். இந்த மாதிரி டா அப்படின்னு, இந்தாடா மச்சான் 100 ரூபா தான் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 100 ரூபா கொடுக்குறாரு. சரி, நான் என்ன பண்ணேன், அதை வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறேன். அவங்க அப்பா அந்த 100 ரூபா நோட்டையும் நெருப்புல போட்டோன்னே அவனுக்கு கோவம் வருது. ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? டே, உண்மையாவே நீ கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்துருவா, போடா, இவருக்கு எப்படி தெரியுது நம்ம இந்த மாதிரி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே போறான். இதுக்கப்புறம் நம்ம அப்பாவை நம்மளால ஏமாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு உண்மையாவே போய் உழைக்கிறான். 100 ரூபா வந்து ஒரு கடையில தராங்க, ஒரு நாள் ஃபுல்லா வந்து வேலை பார்க்கறான். 100 ரூபா கூலி தராங்க. அந்த கூலியை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். அவங்க அப்பா அதையும் வாங்கி நெருப்புல போடுறாரு. போடுறப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நெருப்புக்குள்ள கையை விட்டு அந்த 100 ரூபா தாலி எடுத்து, உனக்கு அறிவு இல்லையாப்பா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்துட்டு வந்த காசு, அதை போய் இப்படி நெருப்புல போடுறியன்றான். உடனே அவங்க அப்பா கட்டி அணைச்சி அவனுக்கு முத்தம் கொடுக்குறாரு. இது நீ உண்மையாவே உழைச்ச காசு, நான் இப்ப நம்புறேன் அப்படின்னு. உண்மையாவே நம்மளுடைய உண்மையான உழைப்புல வர அந்த ஊதியம் அப்படின்றது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு மிக்கது தான் இல்லையா? அதனாலதான் நெருப்புன்னு கூட பார்க்காம அவன் அந்த கையை உள்ள விட்டு அதை எடுக்க போனான். சோ அப்படிப்பட்ட நம்ம எந்த ஒரு தீங்கும் செய்யாமல், எந்த ஒரு தீமையும் மற்றவர்களுக்கு நினைக்காமல், எப்பொழுது நம்மளுடைய சேமிப்பும் நம்மளுடைய உயர்வும் அந்த ஊதியமும் வருகிறதோ அதுதான் நிலையாகதான் இருக்கும் அப்படின்றத இந்த கதையின் வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சிறப்பான கதை. இந்த கதையோட இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். Sula
பரபரப்பான ஆலை தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. கண்டிப்பா. இன்றைய நாள் அதாவது சிந்திப்பதற்கு நேரம் குறைவா இருந்தா கூட நம்ம வந்து நல்லதையே சிந்திச்சோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே ரொம்ப அழகாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்ல நல்ல சிந்தனைகளை கொடுப்பதுதான் இந்த தலம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த நல்ல சிந்தனையை இன்றைய நாள் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இன்னைக்கு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் இப்ப இங்க உயிரோட இருக்கிறது தான். அதுதான் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம். ரெண்டாவது வரம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? சடனா கேட்டா தெரியலையே. தெரியல. ஸோ எல்லாருக்குமே நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம் மனிதனுக்கு என்ன அப்படின்னா ஒரு மறதி அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள். உண்மையாவே ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம வந்து இல்ல உண்மைதான் குப்பை மாதிரி நம்ம உள்ளே நினைச்சு திணிச்சு வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சில விஷயங்கள் இயல்பாகவே மறந்து போவதனால் அது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரம். அது எந்தெந்த நேரங்கள்ல வரமா இருக்குது, எந்தெந்த நேரங்கள்ல சாபமா இருக்குங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை பொறுத்தது. ஆனா பேசிக்கா கடவுள் கொடுத்த எல்லாமே ஒரு வரம் தான். அப்போ இந்த மறதி நம்ம லைஃப்ல எதெல்லாம் மறந்து விட வேண்டும் தெரிஞ்சுக்க போறோம். யூஸ்வலா எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்க, இதெல்லாம் மறந்துடாத, அதெல்லாம் மறந்துடாத அப்படின்னு தான் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு இதெல்லாம் மறந்துருங்க, எதெல்லாம் மறக்கணும், அதைத்தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அப்போ முதல் விஷயம் என்ன மறக்க சொல்றாங்க, எதை மறந்து விட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செய்த கடந்த கால தவறுகள். எல்லாருக்கிட்டையும் அந்த கடந்த கால தவறுகள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா அது கடந்த காலத்துல இருந்துறது நல்லது. அது நிகழ்காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ தூக்கிட்டு வராம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கிட்டு வராம இருக்கணும் அப்படின்னா அதை கடந்த காலத்திலே மறந்து விடுவது ரொம்ப நம்ம அதை ரொம்ப எளிதா சொல்லிடுறோம், கடந்த காலத்தை வந்து நம்ம மறந்து விடணும் அப்படின்ட்டு. ஆனா அது அவ்வளவு எளிதா நம்மளால செய்ய முடியாது இல்ல ஜோ? அப்படிலாம் இல்லைங்க. நீங்க வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு மெயில் ஐடியோ இல்ல ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிருக்கீங்க. சரி, 10 நாளுக்கு அப்புறம் ஞாபகம் இருக்குது அது இல்ல, அது மட்டும் எப்படி மறந்துருது? மறக்க முடியும் தான், நாம தான் நினைச்சுக்கிறோம் என்ன அப்படின்னா மறக்க முடியாது. அதான் சொல்லுவாங்க, அதாவது 10 நாளைக்கு முன்னாடி மறந்து கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு மறந்து போயிருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போன காதலனும் காதலியை மட்டும் என்ன பண்ண மாட்டேங்க, மறக்க மாட்டேங்க. காரணம் என்னன்னா நம்ம அதை மறப்பதற்கு முற்படுவதில்லை, முயற்சி செய்வதை பத்தி நினைச்சுக்கிட்டே தான் இருக்குமே தவிர மறக்கணுங்கிறதுலாம் நம்ம நினைக்கிறதே கிடையாது. அவ்வளவுதான் ரீசன். சோ மறக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அப்போ அந்த வகையில நாம் செய்த கடந்த கால தவறுகள் அதை எதுக்கு மறந்துடணும் அப்படின்னா, அது 2 விதமா எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கு. ஒண்ணு, நான் தப்பு செஞ்சா மறந்துட்டேன், அவ்வளவுதான், நான் திரும்பவும் தப்பு செய்வேன், அதையும் நான் மறந்துடுவேன் அப்படிங்கிறது. அது கிடையாது. சோ இங்க என்ன அப்படின்னா, மறந்து விடுதல் அது என்னை குற்ற உணர்ச்சி அரித்து கொண்டே இருக்கிறது, என்னை முன்னேற விடாம தடுக்குது அப்படின்னா அந்த நிலையில அந்த பாவத்தை அதையே என்ன பண்ணிருங்க, மறந்து விடுங்கள். அதுதான் அழகான ஒரு கன்ஃபெஷன் அப்படிங்கிற ஒப்புர ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. போய் கன்ஃபஸ் பண்ணாம அதோட மறந்து கடவுள் அதை மறந்துறாரு, திரும்ப எல்லாம் ரீகால் பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 1000 சண்டை போடலாம். ஒவ்வொரு டைம் கன்ஃபஸ் பண்ணிட்டு நம்ம திரும்ப சண்டை போடாம இருக்கிறோமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. திரும்ப போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்றோம், சண்டை போடுறோம். இயேசு கிறிஸ்து கிட்ட சண்டை போடுறப்பல எனக்கு இந்த தப்பு பண்ண பாரு அப்படின்னு நம்ம நினைவு கூட்டி இன்னொருத்தட்ட சண்டை போடுறப்ப அந்த தப்பை எடுத்துட்டு வந்து சொல்ற மாதிரி, செத்து போன புதைச்ச விஷயத்தை எடுத்துட்டு வந்து சொல்ற மாதிரி அவர் என்ன பண்ண போறோம், என்னைக்கும் சொல்ல மாட்டார். ஸோ அவர் எப்படி மறந்துடுறாரோ அது போல நாமும் அதை மறந்துவிட கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த காலத்தவர்களை மறந்து விடுவோம், முயற்சி செய்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவன், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர்.
ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள என் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி 2 வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே எல்லாம் என்கிற இந்த 2 வார்த்தைகள் மட்டும் போதும். திருப்பாடலுடைய அத்தனை அர்த்தங்களும் இந்த 2 வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. இதை ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, நீதி வேண்டாம், நீதியை வழங்குகிற அந்த ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி திருப்பாடலின் ஆசிரியர் சொல்கிறார். நிலம் வேண்டாம், அந்த நிலத்திற்கு உரிமையாளராக இருக்கிற ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை இவர் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய பின்னணிகளை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது மிக தெளிவாக தெரிகிறது. இது தாவீது சொல்லிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தாவீது துரத்தப்பட்ட பொழுது அவர் வேற்று தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த மகனாலும் மற்றவர்களும் துரத்தப்பட்ட பொழுது அவர் பாடிய பாடலாக இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த இஸ்ரேல் மக்கள் இந்த வாழும் யாவே இறைவனை விட்டு எப்பொழுது வேற்று தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்களோ அப்பொழுது ஒரு இறைவாக்கினரால் இறை அடியாரால் புகழ்ந்து கூறி பாடப்பட்ட ஒரு பாடலாக இது இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அந்த உண்மை கடவுளை வணங்க வேண்டும். ஏன் அந்த உண்மை கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிற பொழுது, மகிழ்ச்சி, நிறைவு, இந்த 2ஐயுமே நாம் காண வேண்டும் என்று சொன்னால், இந்த உண்மை கடவுளை நாம் வழிபட்டால் இவை அனைத்துமே நமக்கு உரிமையாக இருக்கும் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. இதற்கும் மேல ஒரு படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு சான்றாக இருக்கிற ஒரு பாடலாக இருக்கிறது. திருப்பாடலுடைய 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அது மிக அருமையாக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. யோவான் இதை மிக தெளிவாக தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசுடைய அன்பு சீடர் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை இது நமக்கு தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது, ஏன் அந்த லேவிய குலத்தை சார்ந்தவர்கள் இதை இப்படி பாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அந்த நிலம் உடைமை எல்லாம் எல்லா இஸ்ரேல் மக்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த எல்லா இஸ்ரேல் மக்களும் தங்கள் உரிமை சொத்தை பெற்று கொண்டார்கள். ஆனால் அந்த லேவி குலத்திற்கு மட்டும் எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் தான் அவருடைய உரிமை சொத்தாக இருக்கிறது. ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாமுமாக இருந்தார் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப லேவி குலம் நம்பி இருந்தது யாரை என்று சொன்னால், கடவுளை மட்டும்தான். நம்பிக்கைக்குரிய ஒரு குலமாக அது இருந்தது. எனவேதான் இறைவன் அந்த குலத்தை தேர்ந்து கொண்டார் என்று சொல்லி நாம் தெளிவாக பார்க்கிறோம். இத்தனை பின்னணிகளை வைத்து திருப்பாடலை வாசிக்கிற பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. அதிலும் இந்த 2வது இறை வார்த்தையை படிக்கிற பொழுது மிக அருமையான வார்த்தை, உண்மை அன்றி, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை, அவரை தவிர வேறு பாதுகாப்பு இல்லை, ஆண்டவர் தாமே உரிமை சொத்து, நமக்குரிய சொத்தாக இருக்கிறவர் அந்த கடவுள் மட்டும்தான். இறைப்பற்றுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான பாடலாக இருக்கிறது. அந்த இறைப்பற்றை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த திருப்பாடலை வாசித்து இல்லை வருகிற வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்தினால் போதும், இறைப்பற்று தெளிவாக துளங்கும். எல்லா இஸ்ரேலுக்கும் பங்கு கொடுக்கிறார். கடவுள் அனைத்தையும் பிரித்து கொடுக்கிறார். தன்னுடைய சொந்த மக்களாக அந்த மக்களை தேர்ந்து கொண்டார். அவர்களுக்கு எது வேண்டுமோ அனைத்தையுமே கொடுக்கிறார். பிரித்து இந்த இடத்துல நீங்க இருந்து இப்படி பாருங்கள், இப்படி செய்யுங்கள், உங்களை வழிநடத்தேன் என்று சொல்லி எல்லா ஆசீர்வாதங்களையும் பிரித்து கொடுக்கிறார். காரணம், ஆண்டவரை பற்றிய நினைவு நம்முள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிகிற தேவனாக இருக்கிறார். எனவேதான் அவர் பிரித்து கொடுத்தார். ஆண்டவர் பற்றிய நினைவு நம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நினைக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஆண்டவருடைய திருச்சட்டங்களை நாம் நினைவில் கொள்ளுகிற பொழுது, ஆண்டவருடைய திருச்சட்டங்களை நாம் கடைபிடிக்கிற பொழுது, ஆண்டவருடைய திருச்சட்டங்களை நாம் போதிக்கிற பொழுது, ஆண்டவருடைய திருச்சட்டங்களை நாம் வாழ்வாக்குகிற பொழுது அந்த ஆண்டவரை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக நாம் எப்பொழுதெல்லாம் இந்த திருச்சட்டத்தை நினைவு கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளை, திருச்சபையின் கட்டளைகளை அனைத்தையுமே நாம் நினைவு கொண்டு அனைத்தையும் நாம் மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இதுதான் கட்டளை, இதை கடைபிடிக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி
சொல்லி சரியாக நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிறவர்கள் யார் என்று சொன்னால், நான் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் மிக தெளிவாக 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இதயம், உள்ளம் என்று சொல்லி. இந்த 2 வார்த்தைகளை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்தினால் ஒரு மனிதனுடைய முழு உருவத்தை அது சித்தரிப்பதாக இருக்கிறது. அன்றைய காலகட்டத்திலே இந்த 2 சொல்வது நான் தான் சொன்னேன், நான் என்று கடவுள் சொல்கிறார். இந்த கடவுளை அவர் சுட்டி காட்டுவதாக, நான் முழுவதுமாக கடவுளுக்கு என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற விதமாக இந்த திருப்பாடலானது மிக தெளிவாக அமைந்திருக்கிறது. இந்த இறையடியார் சிறந்த கூற்றாக, சிறந்த பாடலாக இதை எடுத்து சொல்கிறார். வேற்று தெய்வங்களை நாம் திரும்பி பார்க்க கூடாது, உன்னத இறைவனை நாம் பக்தியோடு வழிபட வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு மேலாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், பாதாளம், படுகுழி, இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஏன் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், எபிரேயத்திலே பார்க்கிற பொழுது சேயேல், சகாத் என்கின்ற இந்த 2 வார்த்தைகள், இந்த 2 வார்த்தைகள் எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, கீழே இருக்கிற ஒரு உலகத்தை குறிக்கிறது. அந்த இடத்திலே நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி அழிய போகிறோம், அழியா நெருப்பில் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்கிற வார்த்தைகள் இதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது, இதை தெளிவாக எடுத்து கூறுகிறது என்பதை நாம் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த நீதியின் ஆண்டவர் தான் நமக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த நீதியின் ஆண்டவரை பற்றி கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வேற்று தெய்வங்களை நாங்கள் வழிபடாமல் எங்களை படைத்து பாதுகாத்து மீட்டு வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிற உம்மை மட்டுமே நாங்கள் மகிழ்ச்சியோடு நிறைவோடு வணங்குகிற ஆற்றலை தாரும். மக்கள் எங்களை துரத்தி அடிக்கிற பொழுது நாங்கள் பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளாமல் விசுவாசத்தை காத்து அந்த விசுவாசத்தை மற்ற மக்களின் உள்ளத்தில் ஊற்றுகிற மக்களாக வாழ துணை புரிவீராக. உயிர்ப்பை எடுத்துரைக்கிற மக்களாக வாழ துணை புரிந்தருளும். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம், வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம மறந்துடணும் அப்படின்னு சொல்லி அடுத்ததை எதாவது மறக்கணும்னு சொல்றாங்க. உண்மையாவே கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம் இது, மறந்து விடுவது தான் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில எவ்வளோ காரியங்களை கொடுத்து நமக்கு டென்ஷன் இருக்கு. அதே மாதிரிதான் இது ஒரு டென்ஷன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்துல நம்மள வந்து யாராவது தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. வெறுப்பேற்றுறதோ இல்லை நம்மளுக்கு பிடிக்காத வார்த்தைகளை பயன்படுத்துவதோ, நமக்கிட்டே வந்து அதை சொல்லணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு பிளான் பண்ணிலாம் செய்யறதோ, நம்மளை துன்புறுத்துறதோ, இப்படிலாம் இருக்காங்க நம்ம கூடவே, அதை வந்து பண்ணிட்டே இருக்காங்க. அப்படின்னா அவங்கள மன்னிச்சுட்டு அதே இடத்துல மறந்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கறது நல்லது அப்படின்றாங்க. கண்டிப்பா அதை மறந்துடணும். அதை அவங்கள பிடிச்சி திரும்ப அவங்கள பார்க்கணும்னு விருப்பப்பட்டாலோ இல்ல நம்மள பர்பஸாவே நம்மள காயப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேவா? பர்பஸாவே நம்மளை காயப்படுத்துறாங்க, வேணும்னே பேசுறாங்க. இதை சொன்னா நம்ம டென்ஷன் ஆகும்னு தெரியுது, இல்ல இதை சொன்னா நம்ம அழுவோம்னு தெரியுது, இதை சொன்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம்னு தெரியுது. பர்பஸாவே அதை சொல்றாங்க, வேணும்னே அதை திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறாங்க. அப்படிங்கிற மனிதர்களை ஹேண்டில் பண்றது சிம்பிளா அவங்களை இக்னோர் பண்ணிட்டு மறந்து போறதுதான். எவ்ரிடே அது நடக்குதுன்னா எல்லா நாளும் மறந்து போய்கிட்டு தான் இருக்கணும். அவங்கள ஒரு தடவை மறந்து போயிட்டீங்க, கடந்து சென்றணும் இல்லையா? அப்போ நம்ம திரும்ப திரும்ப சந்திக்கிறது அது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுல தான் இருக்குது. நம்ம அவங்களை திரும்ப சந்திக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது. நாம திரும்ப சந்திக்கிறோம் அப்படின்னா திரும்ப அவங்க காயப்படுத்துவாங்க, திரும்பவும் காயப்பட்டுக் கொள்ள வேண்டும், திரும்பவும் சந்திப்போம். அதுக்கு தான் என்னன்னா அவர்களை மறந்து அங்கேயே விட்டுட்டு போயிடுறது. ஸோ அவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த வலியும் வேதனை என்ன பண்ணும், வந்து கொண்டே இருக்கும். சில நேரங்கள் அதை அப்படியே கடந்து செல்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் நம்மளை சொல்லி 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 பார்ப்பாங்க, இவன் நம்மளை ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படிங்கிறத அந்த சொல்லுவாங்கல்ல, சூரியனை பார்த்து நாய் கொள்ளசா நாய்க்கு தான் வாய் வலிக்குதான் அப்படிங்கிற கதையை அப்படின்னாயிரும், மாறி விட்டுட்டு போக வேண்டியதான். எஸ், கண்டிப்பா மறந்து விடுவது மிக சிறந்தது, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஏப்ரல் 19 புனித 9ஆம் சிங்கராயர். பிரான்ஸ் நாட்டிலுள்ள எகிசிம் என்ற இடத்தில் வாழ்ந்த குஹ் ஹெய்லெவிதே பெற்றோருக்கு கிபி 1002ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் நாள் பிறந்தார் 9ஆம் சிங்கராயர். ப்ரூனோ என்ற இயற்பெயரைக் கொண்ட இவர் பிரான்ஸ் நாட்டில் டோல் மறைமாவட்ட ஆயரான பெர்தோல்டின் வழிகாட்டுதலின்படி கல்வி கற்று இறைபக்தியோடு வளர்ந்தார். சிறுவயது முதலே குருவாக தன் இறைபணிகளை செய்ய விரும்பிய இவர் தன் பெற்றோரின் ஆசிரோடு குருத்துவ பயிற்சி பெற்று அருட்குருவானார். டோல் மறைமாவட்டத்தின் சில பகுதிகளின் பொறுப்பாளராக விளங்கிய அருட்தந்தை ப்ரூனோ கிபி
1027ஆம் ஆண்டு டோல் மறைமாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். சுமார் 20 ஆண்டுகள் ஆயராக தம் பணியினை திறம்படச் செய்த புரூனோ கிபி 1049ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் நாள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தனது பெயரை 9ஆம் சிங்கராயர் என்று தேர்ந்து கொண்டார். இத்தாலி நாட்டின் தென்பகுதியைச் சேர்ந்த மக்கள் நார்மன்ஸ்களால் துயரங்களை அனுபவிக்க அம்மக்களை காப்பாற்றுவதற்கு ஜெர்மனியின் உதவியுடன் திருத்தந்தை எதிர்க்க திருத்தந்தை நார்மன்ஸ்களால் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். இத்தாலியின் தென்பகுதி மக்களை காப்பாற்றி இத்தாலியில் இருந்த தப்பறை கொள்கைகளை களைந்த திருத்தந்தை 9ஆம் சிங்கராயர் கிபி 1054ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் நாள் விண்ணகமடைந்தார். திருச்சபையினை செம்மையோடு வழிநடத்தி பல பேராலயங்களையும் துறவு மடங்களையும் கட்டி எழுப்பிய திருத்தந்தை 9ஆம் சிங்கராயரை திரு அவை புனிதராக உயர்த்தியது. நாளை புனித 9ஆம் சிங்கராயரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வேலையின்றி துன்புறுகின்ற மக்களுக்கு வேலை கிடைக்கவும் அவர்களை இறைவன் வழிநடத்தும்படியாகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, வாழ்க்கையில சில காரியங்களை குறித்து நம்ம மறந்து விடுவது மிக நல்லது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா என்ன மறக்க போறோம்? அடுத்ததான் என்ன மறக்க போறோம் அப்படிங்கிற கூட ஒரு சின்ன கேள்வி. ஒரு ஓட்டப்பந்தயமோ இல்ல ஏதோ ஒரு போட்டி, அந்த போட்டியில முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு 3 பேர் வாங்குறாங்க. இதுல யார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க? முதல் பரிசு வாங்குறவங்க தான். இல்ல. ஓகே. ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பரிசு வாங்குறவனுக்கு ஒரு பயம் இருக்கும். அடுத்த முறை மீண்டும் அவன் கண்டிப்பாக முதல் பரிசு என்ன பண்ணிருக்கணும்? வாங்க வேண்டும். வாங்கணும். வாங்கலன்னா என்ன சொல்லுவாங்க? போன வருஷம் ஏதோ லக்கு ஜெயிச்சிட்டான் ஏதோ சொல்ல வாய்ப்புகள் உண்டு. 2ஆவது பரிசு வாங்குறவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு மாடரேட்டரா அவன் என்ன பண்ணுவான்? எடுத்துட்டு போயிடுவான். ஆனால் அந்த 3ஆவது பரிசு வாங்கினா கவலை கிடையாது. அவன் அடுத்த முறை செகண்ட் பிரைஸ் வாங்கினாலும் அவனுக்கு சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாலும் சந்தோஷம் தான். திரும்பவும் தேர்ட் பிரைஸ் வந்தாலும் சந்தோஷம் தான். பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ அது போல சில நேரங்கள் வாழ்வின் தோல்விகள் அப்படிங்கிறது இல்லையா, அந்த தோல்விகள் வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இந்த தோல்வி தான் என்னை வரையறுக்கக்கூடிய ஒரு வரையறையாக இருக்கிறது அப்படின்னு நினைச்சு அதுலயே நம்ம என்ன பண்ணிருந்தோம்? முடங்கி போய் முடிக்கின்றோம். இது நான் ஒரு முடிவு எடுத்தேன், செஞ்சேன், ஓடுனேன், இப்படி நடந்தா அது நடக்கும்னு நினைச்சேன், அது செய்யும் போது அது நான் நினைச்ச மாதிரி நடக்கல, இதுல எனக்கு தோல்வி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அங்கேயே முடங்கி போய் என்ன பண்ணிடுறோம்? இருந்து விடுகின்றோம். அந்த தோல்வி என்னை வரையறை செய்யக்கூடாது கிடையாது. அது கண்டிப்பா செய்யாது. நாம தான் நினைச்சுக்கிறோம் அது என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னு நினைச்சு. ஸோ அப்போ அந்த எண்ணத்தை நாம மறந்துட்டோம் அப்படின்னா, நம்ம அடிக்கடி சொல்லுறோமா, தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தான் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு முடியும். ஸோ இது என்ன டிஃபைன் பண்ணல, இதால டிஃபைன் பண்ண முடியாது, அது டிஃபைன் பண்றதுக்கான ஆள்னா கிடையாது அப்படின்னு அதை அந்த இடத்துல மறந்துட்டு போகணும். அந்த மறந்து போகக்கூடிய பழக்கம் இருந்தால் அது கற்றுத்தந்த பாடத்தை மட்டும் எடுத்துக்குவோம், அந்த தோல்வியை அங்கேயே மறந்து அங்கேயே விட்டுட்டு போய்விடுவோம். மறந்து விடலாம், முயற்சி செய்யலாம், தொடர்ந்தும் பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன? இந்த கேள்வியில் ஆரம்பித்துதானே 5000 பேருக்கு மேல் உணவளித்தார் இயேசு கிறிஸ்து. அது பலுகி பெருகியது. இதை புரிந்து கொள்ள இதோ ஒரு கதை. ஒரு சிறிய வீட்டில் அம்மாவோடு ஒரு சிறுவன் இருந்தான். அவன் வீட்டுக்கு முன்னால் இருந்த ஒரு சிறிய நிலத்தில் பப்பாளி மரம் ஒன்று இருந்தது. அதில் ஒரு காய்த்திருந்தது. விரைவில் முற்றிவிடும் நிலையில் அது இருந்தது. அதை ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு பராமரித்தான் அந்த சிறுவன். அது முற்றிய பின் பழுக்க வைத்து சாப்பிட வேண்டும் என்று காத்திருந்தான். முழுதும் முற்றிய நிலை வந்தவுடன் தாயின் சம்மதத்தோடு அந்த காயை பறித்து பழுக்க வைத்தான். கனிந்தவுடன் அம்மாவிடம் போனான். சாப்பிடலாமா என்று அனுமதி கேட்டான். அம்மாவோ அதன் தோலை நீக்கிவிட்டு சின்ன சின்ன கீற்றுகளாக ஆக்கு என்று சொல்ல இவனும் அதை ஆக்கினான். இப்போது சாப்பிடலாமா என்று வந்து நின்றவனிடம் சொன்னார் அம்மா, நம்ம தெருவில் எத்தனை பேர்கிட்ட பப்பாளி மரம் இருக்கு? யார்கிட்டையும் இல்லைம்மா, நம்ம வீட்டில் மட்டும்தான் இருக்கு. இந்த தெருவில் உன்னுடைய நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர்மா. போ, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வா, அவங்களுக்கும் இந்த பழத்தை கொடுத்துட்டு சாப்பிடலாம் இல்லையா, கூட்டிட்டு வா. போனான், அழைத்து வந்தான். அனைவரும் பகிர்ந்து சாப்பிட்டார்கள், அம்மா உட்பட. சாப்பிட்ட பிறகு வந்த சிறார்களிடம் ஆணையிட்டாள் அம்மா,
இதோ இருக்கின்றன பப்பாளி விதைகள். நம்ம சின்ன நிலத்துல கொத்தி பதப்படுத்தி இந்த விதைகளை எல்லாம் பரப்பி போட்டு அதை மூடுங்கள் என்று சொல்ல எல்லோரும் ஏக குசியாகி போய் நிலத்தை பண்படுத்தி எரு போட்டு விதைகளை விதைத்தார்கள். இப்போது அந்த தாய் பப்பாளி மரத்தை சுற்றி ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட குட்டி குட்டி பப்பாளி செடிகள். சிறுவனும் அவனது நண்பர்களும் குதூகலமாகி சேர்ந்து வந்து அனுதினமும் வந்து போதுமான தண்ணீரை ஊற்றி பராமரித்து வர வெகு விரைவிலே அவைகளும் பூ பூத்து பிஞ்சாகி காயாகி முற்றிய நிலைக்கு சீக்கிரமே வந்துவிட, நிறையவே வந்துவிட எல்லோரும் சேர்ந்து அவற்றை பழுக்க போட முழுவதும் கனிந்து விட்டன பப்பாளிகள். இப்போது எத்தனை பப்பாளி தெரியுமா? 50க்கும் மேற்பட்ட பப்பாளிகள். ஆணையிட்டாள் அம்மா, ஆளுக்கு ஒன்றாக எடுத்துக்கொண்டு போங்கள், பழத்தை கீற்றுகளாக்குங்கள், அவரவர் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கு கொடுங்கள், விதைகளை உங்கள் வீட்டு தோட்டத்திலே விதையுங்கள், பண்படுத்துங்கள், வளர்த்து வாருங்கள். போனார்கள், மகிழ்வுடன் சாப்பிட்டார்கள், பகிர்ந்து சாப்பிட்டார்கள். அந்த சிறுவன் வீட்டில் செய்தது போலவே அவரவர் வீட்டு தோட்டத்திலே நிலத்தை பண்படுத்தி பதப்படுத்தி விதைகளை விதைத்தார்கள். இதோ இப்போது ஊர் முழுக்க பழுத்து கனிந்தே தொங்கி கிடக்கிறதாம் வெவ்வேறு சைஸுகளில் பப்பாளி பழங்கள். விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். இது சேக்குவேரா. வினை விதைத்தவன் வினை அறுக்கிறான், தினை விதைத்தவன் தினை அறுக்கிறான். புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த விதை இருட்டுக்கு அஞ்சாது. ஒதுக்கப்படவில்லை, செதுக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த மனம் தோல்விக்கு அஞ்சாது. விதை போன்றேதான் எண்ணங்களும், விதைப்பதே முளைவிடும். விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்குகிறதில்லை. இன்று நீ காப்பாற்றும் ஒவ்வொரு மரமும் நாளை உன் குழந்தை இலவசமாய் சுவாசிக்க போகும் ஆக்சிஜன் நிரம்பிய காற்று. மறவாதே, உயர்ந்து நிற்கும் மரங்கள் எல்லாம் என்றோ ஒரு நாள் விதையாக மண்ணில் விழுந்து மட்க தயாராயிருந்தவைகள் தானே. மனித உடல் உட்பட எல்லாவற்றையும் மக்கச் செய்து அழித்து வரும் இந்த மண் விதைகளை மட்டும் உயிர்க்கச் செய்து விடுகிறதே. இது இயற்கையின் இமாலய ஆச்சரியம் தானே. மறவாதே கதைகள் 1000 நட்புறவே. தவறி விழுந்த விதையே முளைத்தெழும் போது தடுமாறி விழுந்த உன் வாழ்க்கை மட்டும் முளைத்தெழாதா, சிறக்காதா? சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்வில் நாம் மறக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி அதில் அடுத்ததா என்ன சொல்றாங்க. கண்டிப்பா இதை நம்ம மறக்கிறதால மட்டும்தான் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து எழுந்து அடுத்த வேலையை செய்ய முடியுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவான வேர்ட்ஸ் சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. காலையில எழுந்தோடவே சொல்றதுக்கு 4 பேர் இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னா அதை அந்த இடத்துல மறந்து விட்டுட்டு நம்ம அடுத்த வேலை பார்ப்பது நல்லது. எனவே எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கோவப்படவே மாட்டாரு. அவர் கோவப்பட்டு பெருசா பார்த்ததும் கிடையாது. ஜாலியா தான் இருப்பார். யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டாரு. அப்ப நான் கேட்க, உங்களுக்கு ஏன் இப்படி கோவமே வராதா, ஏன் என்னத்துக்கு இப்படி இருக்கிறீங்க? ஆனா இப்படிதான் இருக்கணும், பட் எங்களால இருக்க முடியல, ஏன் அப்படின்னு கேட்டப்ப வெரி சிம்பிள். உன்னை பார்த்து எவனா ஒருத்தன் வந்து எருவ மாடுன்னு சொன்னா, ஆமா எருவ மாடுன்னு சொல்லிடு, அது ஒத்துக்கோ அப்படின்னு. ஒத்துக்கிட்டா நான் எருவ மாடு, நீ ஒத்துக்கிட்டா நீ எருவ மாடு ஆயிருவியா? உண்மையா? அப்படிலாம் இல்லை. அப்ப தெரியுது இல்ல, அவனுக்கு தேவை உன்னை எருவ மாடுன்னு சொல்லணும். நீ பதிலுக்கு சொன்னா தானே அது சண்டையா மாறும். உன்னை பார்த்து அறிவு இல்லைன்னு சொன்னா, ஆமா எனக்கு அறிவு இல்லைன்னு என்ன பண்ணிக்கோ, அக்செப்ட் பண்ணிக்கோ, சொல்லிக்கோ. ஏன்னா நீ அறிவு இல்லைங்கிற அறிவு இருக்கு நீ ப்ரூஃப் பண்ணணும்னு ட்ரை பண்ணா தான் அதை எப்படி ஏத்துக்க மாட்டான். உனக்கு அறிவு இல்லைங்கிறத தான் அவன் சொல்லணும்னு நினைப்பான். அப்ப அதை ஏத்துக்காதப்போ அங்க ஆர்குமெண்ட், அங்க தேவையில்லாத சண்டை சச்சரவு எல்லாமே வரும். உனக்கு அறிவு இல்லடா அப்படின்னு சொன்னா, ஆமா எனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப இதெல்லாம் நம்ம எல்லாருக்கிட்டே இதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இருக்காது. சிம்பிளா கணவன் மனைவிக்கு இடையில, மாமியார் மருமகளுக்கு இடையில, நண்பர்களுக்கு இடையில யாரும் நம்மளை பார்த்து சொல்றாங்க அப்படின்னா, ஆமா நான் அப்படிதாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. ஆமாங்க, எப்படிங்க கரெக்டா அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூட எனக்கு அறிவில்லதான். சோ இந்த மாதிரியா அந்த வார்த்தைகள் என்ன நம்மளை பத்தி நெகட்டிவா என்ன சொன்னா அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அதை ஹேண்டில் பண்ண மீன்ஸ் அதை அங்கேயே மறந்து விட வேண்டும். விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா இன்னும் என்னென்னலாம் மறந்து விட வேண்டும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு கண்டிப்பா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில எதையெல்லாம் மறந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி
அடுத்ததான் என்ன சொல்றாங்க? நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வருத்தப்படக்கூடிய பல காரியங்கள் நடந்திருக்கும் இல்லையா, பல நிகழ்வுகளும் நடந்திருக்கும். அதெல்லாம் மறக்க முடியுமா அப்படின்னா சில நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா மறக்க முடியாத தருணங்கள் இருக்கும். என்னதான் வந்து நான் ஒரு 4000 பேர் வந்து நம்மளுக்கு வந்து ஆறுதல் கூறினாலும் அப்படிப்பட்ட அந்த ஒரு தருணங்களை நம்மளால மறக்க முடியாது. ஆனா இதை நம்ம மறந்தாதான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படின்னு இருக்கிறப்போ அப்படிப்பட்ட அந்த நிகழ்வுகளை மறப்பது நல்லது. மறக்க முடியாத தருணம் அப்படின்னு இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு நான் இல்லைன்னு நான் நினைப்பேன். நம்ம அதான் திரும்பவும் சொல்றேன், என்னன்னா நம்முடைய மனதை சார்ந்த ஒன்று. எவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கும் லைஃப்ல. இது ஒன்னே ஒன்று தான், ரெண்டே ரெண்டு தான் நம்ம சொல்லவே முடியாது. ஆனா நம்ம நினைவில் வைத்திருப்பதுன்னு பாத்தீங்கன்னா 1 1 2 2 இல்ல ஒரு 3 3 ஒரு 10 20 அவ்வளவுதான் இருக்கும். விரல் விட்டு எண்ணி சொல்லக்கூடிய அளவுல தான் வச்சிருப்போம். அப்போ அதை ஏன் அப்படின்னா அதை நான் திரும்ப திரும்ப ரீகால் பண்றேன். ஒன்று நான் வேணும்னு விருப்பப்பட்டு ரீகால் பண்ணலாம், இல்ல அந்த ரீகால் பண்ணக்கூடிய நிகழ்வுகளோ தருணங்களோ மனிதர்களோ நான் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஸோ அப்போ அதெல்லாம் இருக்கிறதுனால தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த விஷயம் ஞாபகத்திலே இருந்துட்டு யாரோ ஒருத்தட்ட நம்ம பேசவே இல்லை, சில ஆண்டுகள் ஆயிடுச்சு, சில மாதங்கள் ஆயிடுச்சு, சில வருடங்கள் கடந்து போய்கிட்டு இருந்தா ஒரு கடத்துல அவங்கள பத்தி நினைப்பே நமக்கு என்ன ஆகாது, வராது. அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். எங்கேயோ ஒரு 10-30 வருஷம் கழிச்சு பார்க்கறப்ப எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அவர் எங்கன்னு தெரியல அப்படின்னு தான் தோணுமே தவிர அந்த நபர் யாரோ அவரோட க்ளோஸா இருந்தோமா, சண்டை போட்டோமா, என்ன போட்டோம் எதுவுமே நமக்கு இருக்காது. ஸோ அதனால வருத்தங்கள் என்ன அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இது நமக்கு தேவையா தேவையில்லையா, மோஸ்ட்லி தேவையில்லாததா இருக்கும். அதனால அது வருத்தம் அதை அங்கேயே மறந்து விட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 23 நிற்கிறோம். 2ஆம் செய்தியினை பார்க்கவிருக்கிறோம். தானம் கொடுக்கும் தகைமையும் மானத்தார் குற்றம் கடிந்த ஒழுக்கமும் தெற்றன பல்பொருள் நீங்கிய சிந்தையும் இம்மூன்றும் நல்வினையார்க்கும் கயிறு. மானத்தார் குற்றம் கடிந்த ஒழுக்கம், இதுவும் இங்கு அந்த கயிறு போன்று பாதுகாக்கின்ற ஒன்றாக அது அமையும். மானம், இந்த மானத்தை பற்றி ஒரு அருமையான ஒரு பாட்டு வந்திருக்குது. மானம் பெரியதென வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா, அப்படி வரும் பார்த்துடுங்க. மானம், மான் என்கிற அந்த ஒரு சொல் என்பதே இந்த விழுமியத்திலிருந்து வரைய தந்திருக்கிறது. மயிர் இழந்துவிட்டால் கவரிமான் தன் உயிரையே இழக்கும். அதை போன்று மாந்தர்கள் தாங்கள் சொல் பிறழுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்துவிட்டதென்றால், நேர்மையை இழந்து விடுகிறோம் என்கிற சூழல் வருகிறது என்றால் தன் உயிரை கூட கொடுக்கலாம், உயிரை கூட கொடுப்பார்கள். அதான் மானம் உடையோர். அப்படிப்பட்டவர்கள் தான் மா மனிதர்கள். மானமும் அறிவும் மாந்தருக்கு அழகு என்கிறார் தந்தை பெரியார். மானம் பெரிது, அறிவும் பெரிது. அறிவே வழி. அறிவற்ற தன்மை, அறியாமை, மூட நம்பிக்கை இவை எல்லாமே மாந்தர்களை பின்னுக்கு தள்ளுகிறது. அவர்களை இந்த மானம் தொடர்பாக சிந்திக்க வைக்க விடாமல் அப்படியே காய்ப்பு பிடித்து போக வைத்து விடுகிறது. அந்த சிந்தனை ஆற்றல் அவர்களுக்கு எழுவதில்லை. மானம் உடையவர்கள் மாண்புக்குரியவர்களாக எல்லாரும் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள். தாங்களும் தங்களுடைய அந்த தன்மானத்தை, தமிழ் மானத்தை இழந்துவிட மாட்டார்கள். பிறரும் கவுஹாத்தியில் அங்கு அஸ்ஸாம் மக்கள், நாகாலாந்தில் நாகாலாந்து மக்கள் என அந்தந்த தேசிய இனத்து மக்கள் தங்களுடைய மானத்துக்காக குரல் கொடுக்கிறார்கள் என்றால் இங்கு தமிழ் ஆர்வலர்களும் குரல் கொடுப்பார்கள். அதான் சிறந்த தன்மை. ஈரானில் அங்கு போர் நடக்கிறது என்றால் அங்கு அந்த உண்மைத்தன்மையை அறிந்து அங்கு ஈரான் மக்களுக்காக குரல் கொடுக்கிறவர்களும் உண்டு. ஏனென்றால் அவர்கள் மானம் உடையவர்கள். இந்த மானம் உடையவர்கள் ஒழுக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். மானத்தை இழக்க இழக்க ஒழுக்கம் சிதைந்து போகும். வள்ளுவர் ஒரு குறளில் இவ்வாறு அழகாக பதிவு செய்வார். அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. அழுக்கார் என்றால் பொறாமை. பொறாமை இருக்கிறவங்க இடத்துல ஆக்கம்னா வளர்ச்சி, உயர்வு, மேன்மை அது இருக்காது. அதான் வீட்டில் ஏதோ நடக்க வேண்டிய ஒரு புதுமை நடக்காமல் இருக்கிறது, அல்லது ஒரு முன்னேற்றம் வரணும், ஆனால் ஏன் இப்படி போயிட்டு இருக்குதுன்னா
நாம் கண்டுபிடிக்கணும். வீட்டில் யாரோ ஒருத்தங்க பொறாமைப்பட்டுட்டு இருக்காங்க யார் மேலோ, அதை கண்டுபிடித்து நீக்கிவிட்டால் அங்கே உயர்வு வரும். அப்போது இங்கு பொறாமை இருக்கிற இடத்தில் ஆக்கம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதை போன்றுதான் ஒழுக்கம் இல்லாதவர்களிடம் உயர்வு இருக்காது. இப்போ மானம் உள்ளவர்கள் ஒழுக்கம் உடையவர்களாக இருப்பாங்க, ஒழுக்கம் உள்ளவங்க மானம் உடையவங்களாக இருப்பாங்க. இத்தகையோர் உயர்வடைவார்கள். அவர்கள் வீழ்ந்து போவதில்லை, தாழ்ந்து போவதில்லை. இன்னும் நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் மானம். மானம் அருமையான ஒரு தமிழ். மான் என்பதும் தமிழ் சொல்லு தான். அப்போ அதற்கான வேறு வகையான சொற்கள் என்னவாக இருக்கும்? மதிப்பு, மாண்பு, மதிப்புறவு என்பதெல்லாமே இந்த மாண்புக்கு, இந்த மானத்துக்கு பயன்படுத்துகின்ற சொல். அதோடு மரியாதை என்று சொல்லப்படுகிறது, அது தமிழ் அல்ல, அது சமஸ்கிருதம். மரியாதையாக சொல்லு அப்படி சொல்ல வேண்டாது, நீ மாண்போடு சொல் அல்லது மானத்தோடு சொல் அப்படி சொல்லலாம். நம்ம சுயமரியாதை இயக்கம், அது தமிழ் சொல் அல்ல, மாறாக தன் மதிப்பு அப்படிங்கிற மாதிரியான சொல்லை நாம் பயன்படுத்தலாம். நன்று. இந்த திரிகடுகத்தின் செய்தி, இங்கு எல்லாரும் ஒழுக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும், மானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக இங்கு உயர்வு என்கிற தன்மையில் நாம் நிலைக்க வேண்டும். அத்தகைய தன்மைக்குள் இங்கு எல்லாரும் வருவதற்கு இந்த மாண்பும் மானமும் ஒழுக்கமும் உயர்ந்து நிற்கட்டும். உறுதியேற்போம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். அற்புதமான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் சில காரியங்களை குறித்து நம்ம மறந்துடுவது மிக நல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு அப்படி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் என்ன மறந்து விட போகிறோம்? ஸோ அடுத்ததான் எதை மறக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம மற்றவங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்பதை நாம் மறந்து விட வேண்டும். ஏன்னா அந்த ஒப்பிட்டு பார்த்தல் அப்படின்னு பல நேரங்களில் பேசிருக்கோம். அந்த கம்பேரிசனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, கம்பேரிசன் பண்ணுறதுனால என்னென்ன விஷயங்கள் நம்ம இழந்து விடுகின்றோம், வாழ்க்கையில் என்னென்ன கெட்ட விஷயங்கள் நமக்கு நடக்குது, இதெல்லாம் நிறைய நம்ம என்ன பண்ணுறோம் பேசியிருக்கிறோம். ஸோ அப்போ அதில் வெரி சிம்பிள். இதெல்லாம் பேசிட்டதுனால எனக்கு பிறரோடு என்னை ஒப்புமைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கின்றது அப்படின்னா அந்த பழக்கத்தை நான் மறந்து விட வேண்டும். சிறப்பு. அதை நம்ம செஞ்சு பார்த்தோம்னா தெரியும் அதுக்கான அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. செய்து பார்ப்போம். தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை ஏஐ படித்தால் என்ன நடக்கும்? சைபர் ஜோதிடம் பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? சைபர் ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்துமா? பாரம்பரிய ஜோதிடத்தை விட ஏஐ ஜோதிடம் துல்லியமாக இருக்குமா? ஆன்லைன் ஜோதிடம் பாதுகாப்பானது தானா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி தானியேல் 2:25 முதல் 28 முடிய. அரியோக்கு தானியேலை அரசன் முன்னிலைக்கு விரைவாக அழைத்து சென்று அரசனிடம், அரசரே, சிறைப்பட்ட யூதா நாட்டினருள் அரசருடைய கனவின் உட்பொருளை விளக்கி கூற வல்ல ஒருவனை கண்டுபிடித்து விட்டேன் என்றார். அரசனோ தானியேலை பார்த்து, நான் கண்ட கனவையும் அதன் உட்பொருளையும் எனக்கு விளக்கி கூற உன்னால் இயலுமா என்று கேட்டார். தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி: அரசர் கேட்கும் மறைபொருளை அரசருக்கு அறிவிக்க எந்த ஞானியாலும், மாய வித்தைக்காரனாலும், மந்திரவாதியாலும், ஜோதிடனாலும் இயலாது. ஆனால் அரசரே, மறைபொருட்களை வெளிப்படுத்தும் விண்ணக கடவுளே பிற்காலத்தில் நிகழப்போவதை நெபுக்கத்நேசர் எனும் உமக்கு தெரிவித்துள்ளார். நீர் கண்ட கனவும் நீர் படுத்திருந்த பொழுது மனக்கண் முன்பே தோன்றின காட்சிகளும் பின்வருமாறு என்று சொல்லி அரசன் நெபுக்கத்நேசர் கண்ட கனவிற்கு தானியேல் கடவுளின் வல்லமையால் விளக்கம் அளித்தார். தானியேல் காலத்தில் இருந்த மாய வித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள் மற்றும் ஜோதிடர்கள் போல இன்றைய டிஜிட்டல் காலத்திலும் இணைய வழி ஜோதிடர்கள், மாய வித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள் மற்றும் ஜோதிடர்கள் பலர் உள்ளனர். இந்தியாவில் சுமார் 83% மக்கள் நல்ல நேரத்தை பார்த்த பிறகு ஒரு சுபகாரியத்தை செய்கின்றனர் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நல்ல நேரம் பார்க்கும் முறை அல்லது ஜோதிடம் பார்க்கும் முறை மாறிக்கொண்டே வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய வளர்ந்து வரும் டிஜிட்டல் உலகில் இணைய ஜோதிடமும் சமூக ஊடக ஜோதிடங்களும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. குளோபல் அஸ்ட்ராலஜி மார்க்கர் ரிப்போர்ட் 2023 என்னும் ஆய்வின்படி 2021 வரையில் இணைய வழி ஜோதிடம்
$12.8 மில்லியன் சந்தை மதிப்பை எட்டியுள்ளது என்றும் இதுவே 2031 ஆண்டிற்குள் $22.8 பில்லியன் சந்தை மதிப்பை எட்டும் என்கிறது. அஸ்ட்ரோ டாக், அஸ்ட்ரோ குரு, அஸ்ட்ரோ யோகி, அஸ்ட்ரோ சேஜ், இன்ஸ்டா அஸ்ட்ரோ போன்ற சமூக ஊடக பக்கங்கள் இந்த இளையோர்களிடம் கூட மிக பிரபலமாக உள்ளன. டிஜிட்டல் உலகில் ஜோதிடம் ஒரு வணிகமாக மாற்றப்படுவதால் பல்வேறு மோசடிகள் நிகழ்வதோடு பயனர்களின் தனிப்பட்ட தரவுகளும் களவாடப்படுகின்றன. பயனர்களை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள ஜோதிட செயலிகளின் நவீன வடிவமைப்பு இளையோரை மட்டுமல்லாமல் சிறார்களையும் வெகுவாக இருக்கின்றது. இன்னும் முழுமையாக உருவாக்கப்படாத AI ஜோதிட தளங்களால் சரியான பதிலை பெறுவதில் சிக்கல் ஏற்படலாம். இதுவே சில நேரங்களில் எதிர்மறையான கணிப்புகளால் ஒருவரை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கலாம். எனவே இத்தளங்களை பயன்படுத்தாமல் இருப்பதே என்னை பொறுத்தவரையில் நல்லது என்று கருதுகிறேன். ஜோதிட செயலிகள் உங்களின் பிறந்த தேதி, இடம், வயது போன்ற தனிப்பட்ட தகவல்களை கோரலாம். நீங்கள் கொடுக்கும் தனிப்பட்ட தரவுகள் விளம்பர நிறுவனங்களுக்கோ அல்லது ஹேக்கர்களுக்கோ விற்கப்படலாம். எனவே தனிப்பட்ட தரவுகளை கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. ஒவ்வொரு சிறிய செயலுக்கும் இணைய ஜோதிட தளங்களையும் அல்லது செயலிகளையும் எதிர்பார்ப்போம் எனில் நம் தனிப்பட்ட முடிவெடுக்கும் திறன் பாதிக்கப்படலாம். தொழில்நுட்பத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம், ஆனால் அது உங்கள் வாழ்க்கையையோ அல்லது உங்கள் நம்பிக்கையையோ தீர்மானிக்க அனுமதிக்க கூடாது. எப்போதும் உங்கள் அறிவாற்றலுக்கும் மனசாட்சிக்கும் இறை நம்பிக்கைக்கும் முன்னுரிமை கொடுப்பது அவசியம். விவிலியத்தில் நெபுக்கத்நேசர் என்ற அரசன் ஜோதிடர்கள், மாய வித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள் போன்றோரை புறம் தள்ளிவிட்டு கடவுளின் திருவுளத்தை நாடி தேடியதை போல இணையத்தை பயன்படுத்துபவரும் மனித ஞானத்தின் உதவியால் உண்மையை அறிய முற்பட வேண்டும். செயற்கை நுண்ணறிவு மற்றும் அல்காரித புரிதல்களோடு குறிப்பிட்ட பயனர்களுக்கு ஏற்ப வழங்கப்படும் அறிவுரைகளும் எதிர்கால முன்னறிவிப்புகளும் தொழில்நுட்ப உலகில் வியப்பை ஏற்படுத்தினாலும் அது ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியதே ஆகும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நான் மறந்து விட வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க. இன்னைக்கும் பல சண்டைகள் வருது உறவுக்குள்ள அப்படின்னா அதுக்கு பெரிய காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ நடந்த ஏதாவது ஒரு கோவம் பற்றுப்போம், அதனால சண்டை கலகலப்பு, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், ஒரு பெரிய கலவரம் அங்க நடந்திருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம மனசுல வச்சுட்டு ஒரு பகையா அதை கிரியேட் பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம மறக்காம நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த தலைமுறைக்கு கூட கடத்திட்டு போறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு என்ன காரியங்கள் தெரியல, இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாத காரியம். இதெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம மனசுல இருக்கு அப்படின்னா அதை நாம் மறந்து விடுவது நல்லது. வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்ச்சி, கோபம், இந்த மாதிரியான விஷயங்கள் எங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் 40-50 வருஷமா பகை. தலைமுறையா நாங்க என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். ஓகே, என்ன பகை? 40 வருஷம் ஆயிட்டல, அதனால பகை என்னன்னு மறந்து போச்சு. பகை என்னன்னே தெரியாது, ஆனா இன்னும் என்ன பண்ணிட்டு இருப்போம், அது சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டே எடுத்துட்டு வரும். ஸோ இது தேவையில்லாத ஒன்று. அப்ப தேவையில்லாத பகை, வெறுப்புணர்வு, பழி உணர்வு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், மறந்து விட வேண்டும். மறந்து விடுவோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய எந்த ஒரு விவசாயியும் கையில் வச்சிருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடுபொருள் மீன் அமிலம்ங்க. இந்த மீன் அமிலம் பயிருக்கு வேணுங்கிற தழைச்சத்து தருங்க, மணிச்சத்தையும் தரும், சாம்பல் சத்தையும் தரும், கால்சியம் சத்து தரும், அமினோ அமிலங்களை தரும். நீங்கள் கெமிக்கல் போட்டே விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், பல்வேறு காரணங்களால் நம்ம கொடுக்கக்கூடிய கெமிக்கலோட அளவும் அதிகரிக்கிற மாதிரியும் நமக்கு பணம் இல்லாமல் போகிற மாதிரியும் ஒரு அமைப்பு ஏற்படுதுங்க. அப்போ இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இடைப்பட்ட காலங்களில் பயிருக்கு கொடுக்க வேண்டிய தெளிச்சும் தரைவெளியிலையும் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான இடுபொருள் வேணும்னா அதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது முக்கியமானது இந்த மீன் அமிலம். இந்த மீன் அமிலம்ங்கிறது ரொம்ப எளிமையாக தயாரிக்கலாங்க. ஒரு ட்ரம் மட்டும் இருந்தால் போதும். இந்த ட்ரம்மில் ஞாயிற்றுக்கிழமையில் அல்லது பிற நாட்களில் கிடைக்கிற மீன் குறைந்த விலையில் கிடைக்குதுன்னா அந்த மீனையே குட்டி குட்டி குட்டியாக நறுக்கிடலாம். எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவுக்கு சமமான நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம்.
நாட்டு சர்க்கரையோட விலை வந்து 30 ரூபாயிலேருந்து கிடைக்குது. 40 ரூபா 50 ரூபா அப்படி கிடைக்குதுங்க. எது விலை கம்மியாக இருக்கோ அதை வாங்கிக்கலாம். சமமான அளவு கலந்துக்கலாம். கலந்து உள்ளே போட்டுட்டு டைட்டாக மூடி வச்சிடலாம். நிழலான இடத்துல வச்சிடலாம். இது கூட நம்ம இன்னும் என்ன கலக்கலாம்? உதாரணத்துக்கு உங்களால் முடியும்னா 1 கிலோலேருந்து 5 கிலோ வரலும் ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய பேரிச்சம்பழம் அது கலந்துக்கலாம். கொட்டையை எடுத்துகிட்டு அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாழைப்பழம் இருக்கு இல்லைங்களா, வாழைப்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரலும் தோலை எடுத்துட்டு பழம் மட்டும் கசக்கி போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய காம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியை வெட்டிட்டு தலையை வெட்டிட்டு தோலோடு கசக்கி உள்ளே போட்டுடலாங்க. ஒரு 5 சீப்பு அந்த மாதிரி கூட போட்டு நல்லா கலந்து டைட்டாக மூடி அப்படி வச்சிடலாம். அப்படி வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு 25 நாள் நம்ம திறக்க வேண்டியதில்லை. தண்ணி கலக்கக்கூடாது, இடையில திறக்கக்கூடாது. இது 2 தான் அது. நீங்கள் 25ஆம் நாள் திறக்கிறப்ப பார்த்தா ஒரு நல்ல பஞ்சாமிர்தம் மாதிரி ஒரு பொருள் கிடைக்கும். அந்த பொருளை நீங்கள் எடுத்து கரைச்சி எல்லா பயிர்களுக்கும் தரையிலையும் கொடுக்கலாம், தெளிச்சும் கொடுக்கலாம். என்ன நன்மை கிடைக்கும்? பல்வேறு காலங்களாக, பல்வேறு வெயில், பல்வேறு காலகட்டங்களில் எல்லா பயிர்லையுமே ஒரு சத்து தேவை இருக்குங்க. அந்த சத்து தேவையை நம்ம கவனிக்காமல் விடுறதுனால தான் பூச்சி வரும். அப்படி கவனிக்காமல் விடுறதுனால தான் நோய் வரும். அதை சரிப்படுத்திக்க தான் நான் இந்த பொருளை சொல்கிறேன். உங்களுக்கு மீன் கம்மியான விலையா? நாட்டு சர்க்கரை ஒன்று தான் விலை. இது 2ம் இப்போ நீங்கள் பேரிச்சம்பழமும் வாழைப்பழமும் போடலைன்னு வச்சுக்கோங்களேன், இது 2 தான். இது போடணுங்கிற அவசியமும் இல்லை. இந்த 2 மட்டும் போட்டு நீங்கள் கலந்து வச்சிங்கனாலே அதோட செலவு ரொம்ப கம்மிங்க. அந்த பொருளை எடுத்து நமக்கு தெளித்து தரைவெளி கொடுக்குறப்ப அது காய்கறி பயிராக இருந்தாலும் சரி, பூ பயிராக இருந்தாலும் சரி, விளைச்சல் அபரிமிதமாக இருக்கும். எந்த வகை மோசமான நிலமாக இருந்தாலும் இதோடைய விளைச்சல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தயவுசெய்து இந்த பொருளை பயன்படுத்த பாருங்கள். தயாரிங்க ஃபஸ்ட்டு. தயாரித்து கையில் வச்சுக்கிட்டாலே நல்லதுங்க. அதில் நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், தண்ணி ஊற்றலாமா? கண்டிப்பாக ஊற்றக்கூடாது. ஒரு சில நேரம் 25 நாள் கழித்து பார்க்குறப்ப நீங்கள் கொடுத்த மீனோட உடம்பு இதெல்லாம் கரையாமல் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, கரும்பு சாறு கிடைக்கிது இல்லைங்களா, 10 கிலோ 5 கிலோ மீன் கழிவு 5 கிலோ அப்படிங்கிற மாதிரி 10 போட்டிருக்கீங்கன்னா அது கூட ஒரு 5 லிட்ரு கரும்பு சாறு கலந்துக்கலாம். சுத்தமாக கரைஞ்சிரும். அல்லது சாணப்பாசி கரைசல்னு ஒரு பொருள் இருக்குங்க, அந்த திரவத்தை வாங்கி 5 லிட்டர் கலந்துக்கிட்டோம்னா சுத்தமாக கரைஞ்சிரும். அப்படி கரையிறப்ப மொத்தமாக கரையிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை நான் சொல்லும்போது நான் இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த பதிவை பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் பெண்கள் யாராவது இந்த தொழிலை பண்ணலாம்னா தயவு செய்து இந்த மீனமிலத்தை தயார் பண்ணி விற்பனை செய்கிறது தமிழகத்தோட ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் தேவை இருக்குங்க. ஒவ்வொரு பகுதியிலும் இருக்குது. நீங்கள் தயார் பண்ணுங்கள், அதை விற்பனை பண்ணுறதுக்கு நாங்கள் உதவுகிறோம். ஆனால் தயார் பண்ணணும். சரி, நம்ம குடிச்சிட்டு போடுற தண்ணி பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டிலில் நம்ம கொடுக்கலாம். அது உங்களுக்கு போதுமான அளவு விலை கிடைக்கும். நம்ம செய்கிறதோட தரம் பொறுத்து அந்த விலை கிடைக்கும். ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான பாட்டில்கள் செய்கிறாங்க. நீங்களும் செய்யுங்க, சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் நம்ம வந்து சில காரியங்களை மறந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து உண்மையாவே சிறப்பாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி நம்ம வச்சுட்டே தானே இருக்கோம். இதெல்லாம் அப்பப்போ அப்படி அப்படியே மறந்துட்டு போயிட்டே இருந்தால் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த வகையில் அடுத்ததான் நம்ம எதை மறக்கணும்? ஸோ அடுத்ததை எதை மறக்கணும்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படம் கரகாட்டக்காரன் அப்படின்னு சொல்லி திரைப்படம், அதில் நடிகை கோவை சர்லா வந்து ஒரு விஷயம், ஒரு ஆடலில் வந்து ஆடிட்டு இருப்பாங்க, கரகாட்டம் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, கவுண்டமணி கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னை வந்து மாயாவர செட்டில் கூப்பிட்டாங்க, என்னை அந்த பேண்டில் கூப்பிட்டாங்க, என்னை இங்கே கூப்பிட்டாங்க, நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தவற விட்ட வாய்ப்புகள், எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, நான் அதை என்ன பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, எனக்கு பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு இது மட்டும் நடந்திருந்தா, நான் மட்டும் அப்படி ஒரு முடிவு எடுத்து அந்த சைடு போயிருந்தேன்னா, நான் மட்டும் இந்த இடத்துக்கு போகாமல் இருந்திருந்தேனா அப்படின்னு சொல்லி தவற விட்ட வாய்ப்புகளை குறித்து நிறைய என்ன பண்ணுறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம், நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதை போய் திரும்ப சரி செய்யறதுக்கு ஒன்றும் நம்ம கிட்ட டைம் மிஷின்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை கடவுள் நம்மளை படைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வலது காலத்துக்கு நீ ஃபார்வர்டு ஒரு 10 வருஷம் போகலாம், இடது காலத்துக்குன்னா
பேக்கோட ஒரு 20 வருஷம் வரலான்னு சொல்லி நமக்கு ஆப்ஷனும் என்ன பண்ணல அவரு கொடுக்கப்படல. ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் தான் என்ன பண்ணுவோம், நம்மால் வாழ முடியும். அப்போ அந்த நேரத்தில் கடந்த காலத்தில் தவற விட்ட வாய்ப்புகளை நினைத்து 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 இது இப்படி இருந்தால் அப்படி மாற்றிருப்பேன், அப்படி இருந்தால் அப்படி தலைகளை ஆக்கியிருப்பேன், அப்படியே வீட்டை அடியோடு எடுத்து பேர்த்து கிழக்கு பக்கமாக இருக்கிறத மேற்கு பக்கமாக திருப்பி வச்சிருப்பேன். இதெல்லாம் வார்த்தைக்கு பேச நிறையா நல்லா இருக்கும். ஆனால் எதுவும் உருப்பட செய்யுமான்னு கேட்டால் எதையும் உருப்பட செய்ய மாட்டோம். அதே நேரத்தில் தவறிட்ட வாய்ப்புகளை அப்படின்னு நினைச்சு வரப்போற வாய்ப்புகளையும் விட்டுருவோம். கண்டிப்பாக. அப்போ அதனால அந்த தவற விட்ட வாய்ப்புகளை மறந்து விடுதல் நல்லது. ஓகே, முயற்சி செய்யலாம். தொடர்ந்து பேசலாமா? இப்போ அடுத்த பகுதியை பார்ப்போம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம வந்து உடல் வலி, அதாவது சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஃபுல் பாடி பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா எல்லா வயதினரும் இன்னைக்கு சொல்றதா இருக்கு. இப்போ கடின உழைப்பு, அவங்க பாடி பெயின் அப்படின்னு சொன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அதனால வலின்னு சொல்லலாம். இப்போ யங்ஸ்டருக்கும் இருக்கு, ஏஜ்டு பீப்புளுக்கும் இருக்கு. சிலர் வந்து மற்ற நாட்கள் வேலை செய்யாம இருந்து ஒரே நாள் அதிகமா வேலை பண்ணாக்க அன்னைக்கு அந்த பாடி பெயின் வரும். உதாரணத்துக்கு ஒரு மரம் வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பழக்கமே இல்லை, இருந்தாலும் இன்னைக்கு நான் போய் தோட்டத்தை கிளீன் பண்றேன் அப்படின்ட்டு ஏகப்பட்டதை வெட்டி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆர்வத்துல. அப்போ அவங்களுக்கு அந்த பெயின் வரலாம். அது அதனால பழக்கம் இல்லாதனால. ஆனா அப்படி கிடையாது, ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனா பாடி பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யங்ஸ்டருக்கு கூட இப்ப இருக்கு. அதனால அதற்கு என்ன பண்ணணும், என்ன காரணம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா. பொதுவா வந்து பாருங்க, இந்த மஸ்குலர் பெயின் வருது அப்படின்னா அந்த தசை வலி அப்படிம்பாங்க, சதை வலி அப்படிம்பாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த மயால்ஜியாக்கு மெயின் ரீசன் வந்து பாருங்க, மசில்ஸ்க்கு போதுமான ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கிறது, புரோட்டீன் வந்து கம்மியா இருக்கிறது, மசிலுக்கு தேவையான பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான ஒரு சப்ளிமெண்ட் உணவு நம்ம எடுக்கிறோம், போதுமான போஷாக்கு இல்லாத உணவு எடுக்கிறோம் அப்படின்றது ஒரு காரணம். இன்னொன்னு மசில் கிராம்ஸ் அப்படின்றது வரும். இந்த மசில் கிராம்ஸ் எதனால வருது அப்படின்னா ரொம்ப ஈரத்துல இருக்கிறது, அதிகப்படியான அந்த மசில்னுடைய எக்ஸர்ஷன், கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஓவர் த மசில்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மஸ்குலர் பெயின்க்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது, மசில்ஸ்ல ஏற்படக்கூடிய ஆட்டோஇம்யூன் டிசார்டர். உதாரணத்துக்கு மயோசைட்டிஸ் ஆசிஃபிகன்ஸ் அப்படின்ற ஒரு டிசார்டர் இருக்கு. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுல மசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆசிஃபைட் ஆயிடும், ரொம்ப கடினத்தன்மை ஆயிடும். அந்த கடினத்தன்மையினால மசில்ஸ்ல வந்து பெயின் அப்படின்றது வரும். இதுல போனி பெயின் வேற, மஸ்குலர் பெயின் வேற. போனி பெயின் அப்படின்றது பேஷண்டாலே உணர முடியும், எங்களுக்கு எலும்புகள்ல வலிமா அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. மஸ்குலர் பெயின் அப்படிங்கிறது எங்களுக்கு சதை வந்து பிடிக்குது, சதை வந்து ஸ்டிஃபா இழுத்து பிடிக்குது, சதை வந்து லூஸா இருக்க மாட்டேங்குது, இல்ல சதை ரொம்ப பிளாபியா இருக்கு அதனால வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெயினா மஸ்குலர் பெயின் இந்த மாதிரி பல வகை உண்டு. ஆக இந்த மாதிரி மஸ்குலர் பெயின் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட்ஸ்க்கு, பிபி பேஷண்ட்ஸ்க்கு அந்த மசில்ஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு வீக்னஸும் வந்து இந்த மஸ்குலர் பெயினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக உங்களுக்கு என்ன காரணம், எந்த நோயினால மசில் பெயின் வருது அப்படின்றத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான வைத்திய முறை கூட நம்ம சில உணவியல் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுத்தணும். அந்த உணவியல் மாற்றங்கள் என்ன அப்படின்னா மசில்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய உணவு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பழங்கள்ல வாழைப்பழம் எடுத்துக்கலாம். சரிங்களா? வாழைப்பழம் டெய்லி, இதுல நிறைய பேர் கேட்பாங்க பச்சை வாழைப்பழமா, செவ்வாழைப்பழமா, மஞ்ச வாழைப்பழமா, எந்த வாழைப்பழம் உங்களுக்கு ஒத்து வருமோ, எந்த வாழைப்பழம் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி தினம்தோறும் ஒரு வாழைப்பழம் அப்படின்றது எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, டெய்லி ஒரு முட்டை அப்படின்றது எடுத்துக்கோங்க. இந்த முட்டையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. இந்த அமினோ ஆசிட்ஸும் வந்து மெயின் ரீசன் நம்மளுக்கு வந்து மசில்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனா வைக்கிறதுக்கு ஒரு மெயின் ஒரு இன்கிரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆக முட்டை ஒண்ணு டெய்லி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தினம்தோறும் ஒரு கீரை கம்பல்சரி எடுக்கணும். அந்த கீரை என்னென்ன கீரை எடுக்கலாம் அப்படின்னா நீங்க சொல்லுங்க மேடம், என்ன கீரை எடுக்கலாம்? ஜென்ரலா வந்து உங்களுக்கு டெய்லி கிடைக்கக்கூடிய கீரை எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுல நீங்க சின்ன வெங்காயம் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, இஞ்சி பூண்டு சமையல்ல நீங்க அதிகமா பயன்படுத்தணும். ஏன்னா சிலர் இஞ்சியை பயன்படுத்தாம சமைக்கிறாங்க, நான் பார்த்திருக்கேன். எல்லாரையும் குறை சொல்லல, யார் பயன்படுத்தலையோ அவங்களுக்கு இது புரியும். எங்க லிஸ்ட்ல டயட் ஷீட்ல பாத்தீங்கன்னா பூண்டு பால்னு எழுதிருப்போம். அந்த பால் டீ காஃபிக்கு பதில் நீங்க பூண்டு பால், அதுலயே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சுக்கு பொடி, சுக்கு எண்ணெய், இஞ்சி காஞ்சதுதான் புரியுதுங்களா?
அதனாலதான் அந்த காலத்துல இஞ்சி காப்பின்னு சொல்லுவாங்க, சுக்குமல்லி காப்பின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு காரணத்தோடவும் நம்ம ஹெல்த்துக்காக நன்மைக்காக தான் செஞ்சிருக்காங்க. அதனால அதெல்லாம் நம்ம வந்து ஞாபகப்படுத்தி சாப்பிடும்போது நமக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டாக்ஸின்ஸ் வெளியே போறதுக்காக தான் நம்ம நிறைய மூலிகைகளை அந்த காலத்துல பயன்படுத்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா துவையல், பாத்தீங்கன்னா தூதுவளை துவையல், கருவேப்பிலை சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, இப்படி எல்லாம் இருந்தது. இப்ப என்ன பண்றோம், அதை கீர்ங்கிறோம், கொத்தமல்லி கீர், கேரட் கீர் அப்படின்னு. அப்படியாவது சாப்பிடுங்க, ஆனா சுகரும் ஐஸும் அவாய்ட் பண்ணுங்க. இப்ப சம்மர் வருது, எல்லாரும் ஐஸ் வாட்டரே தேவையில்லை. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இப்ப வந்து ஆர்ஓ வாட்டர் தான் இப்ப எல்லாரும் பயன்படுத்துறோம், வேற வழி இல்லை. ஆனா அந்த ஆர்ஓ வாட்டரை என்ன பண்ணுங்க, ஒரு மண் பானை வாங்கிக்கங்க, 2 பானை கூட வாங்கி வச்சுக்கோங்க, அதுல ஊற்றி வைக்க, நைட்ல மண் பானையில ஊற்றி வச்சுருங்க, அந்த தண்ணி எடுத்து குடிக்க. அந்த மண்பானை வெளியில சில மாதங்கள் கழிச்சு அப்படியே வெள்ளையா படிஞ்சிருக்கும். அப்ப அந்த மண்பானை தூக்கி நீங்க செடி ஏதாவது வைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. அதனால பானை தண்ணி தான் இன்னைக்கு சிறந்தது. ஆர்ஓ வாட்டர்ல இருந்து நீங்க நமக்கு தேவையான மினரல்ஸ் போயிடுது, தேவையில்லாத மினரல்ஸ்ல கிளீன் பண்ணித்தான் நமக்கு ஆர்ஓ வருது. ஆனா அதை வந்து ப்ரோபயோட்டிக் பண்ணக்கூடியது இந்த மண் பானை. அதனாலதான் மண் பானையில சமைங்க, மண் பாத்திரத்துல சமைங்க, பானை தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதுல திருப்பி உங்களுக்கு உயிர் சத்து ப்ரோபயோட்டிக் எல்லாம் வருது. அதனால தயவு செய்து ஆர்ஓ வாட்டர் டீமினரலைஸ்ட் வாட்டர், டீமினரலைஸ்ட் இருக்கிற கொஞ்சம் மினரல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துடுறாங்க இல்லைங்களா. அதனால நீங்க இது போல பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிச்சயமாக நிறைய உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், நன்மைகள் தெரியும் அப்படிங்கிறத வலியுறுத்துறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறந்து விட வேண்டிய செயல்கள் ஃபைனலா என்ன சொல்றாங்க? நான் ஒரு செயல் எடுத்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். அதை எடுத்து முடிக்கிறப்போ நம்மளால அதை முடிச்சிருக்க முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கலாம், நம்ம வந்து நம்மளோட லைஃப்க்கு ரீச் பண்றதுக்கு அப்படின்ட்டு ஏதாவது நம்ம நினைச்சு எடுக்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா, அந்த பாஸ்ட்ல நடந்ததுல நம்ம இப்படி எடுத்தோம், ஆனா அது வந்து ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சது, ஸோ நம்ம இது மாதிரி பண்ணனா இப்படியே தான் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு மனசு அப்படியே அதை மறக்காம அதுலயே டிராவல் ஆயிட்டே இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது, அதை நம்ம மறந்துடணும். செல்ஃப் டவுட் ஃப்ரம் த பாஸ்ட் அப்படின்னு சொல்றதா அது. ஸோ கடந்த காலத்தில் ஏதோ நடந்த நிகழ்வு, நான் அதில் தோத்துருக்கலாம், இல்லை நான் நினைச்ச மாதிரி போகாமல் இருந்திருக்கலாம். இதனால இந்த நிகழ்காலத்தில் நான் எந்த முடிவுகளையும் எடுக்க மாட்டேன். அதை காரணம் சொல்லி என் மேல எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். என்னால் இது செய்ய முடியுமா, எனக்கு இது நடக்குமா, எனக்கு இது கிடைக்குமா அப்படின்லாம் சொல்லி. ஸோ இந்த சுய டவுட், சுய ஐயப்பாட்டை நாம் என்ன பண்ணியிருக்கணும், விலக்கி வைத்து விட வேண்டும். அதை மறந்து விடுதல் ரொம்ப ரொம்ப நல்லது, சிறப்பு. ஸோ லைஃப்ல எதெல்லாம் மறந்தா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிந்திக்க கடவுள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. மீண்டும் ஒரு முறை இதெல்லாம் அசை போட்டு பார்ப்போம், சிந்திப்போம், எதையெல்லாம் மறக்கணுமோ அதெல்லாம் மறப்பதற்கு முற்படுவோம். இந்த நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அருட்தந்தை இயேசு கருணாநிதி இன்று தனது 17ஆம் ஆண்டு குருத்துவ அருள் பொழிவு நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா மரிய செல்வம், தங்கை அருள்மேரி, மச்சான் மரிய முத்து, குழந்தைகள் ஆண்டோ, டோம், பெக்கட், பிலோ, டேனியா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். டாக்டர் ஜோசப், புஷ்பராஜ், ஹேமா, கரோலின் இன்று தங்களது 50ஆம் ஆண்டு திருமண நாள் பொன் விழாவினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மகன், மருமகள், மகள், மருமகன், பேரன், பேத்திகள், யூனிவர்சல் மெடிக்கேர் சென்டர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் பிரேம் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். ஏஞ்சலின் எழிலரசி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கணவர் ஜேம்ஸ் வசந்த், பிள்ளைகள் சாம், ஷெர்லி, அம்மா மேக்தலின் லில்லி, அப்பா வின்சென்ட் பால்ராஜ், அண்ணன் அருட்பணியாளர் BMJ அடைக்கலராஜ், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அந்தோனிதாஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்.
சென்னை பெருங்களத்தூரை சேர்ந்த ஜெசிகா ஜானிஸ் இன்று தனது 17ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜான்சன், அம்மா அனுஷீலா, சகோதரர் ஆண்டோ ஜோஷ்வா, பாட்டி தோமையார் அம்மாள், தாத்தாக்கள், பாட்டிகள், மாமாக்கள், அத்தைகள், சகோதரிகள், சகோதரர்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோலம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஜோ, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நம் வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டுகிறார் என்று இறைவார்த்தையிலே காண்போமா? கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலே இதோ பவுலடியார் இப்படி கூறுகிறார்: அன்பையே கொண்டிருங்கள், அது அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். அன்பையே கொண்டிருங்கள், அது அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். நண்பர்களே, குடும்பத்தில் நாம் வாழ்ந்தாலும், தனி மனிதராக நாம் வாழ்ந்தாலும், இந்த சமுதாயத்திலே நாம் ஒருவராக இருக்கின்ற நிலையிலே நமக்கு அன்பு மிக மிக முக்கியமானது. கடவுள் மீது அன்பு, மற்ற மனிதர் மீது அன்பு என்பதுதானே நமது திருமறையினுடைய சுருக்கம். அந்த விதத்திலே இன்று பவுலடியார் நமக்கு கூறுவது, அன்பையே உங்கள் நெறியாக கொண்டிருங்கள். உங்கள் வாழ்க்கையின் நெறியாக என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அதை அன்போடு செய்து, அந்த பேச்சுகளை அன்போடு பேசி, நீங்கள் செய்கின்ற செயல்களிலே அன்பொழுக அதை நீங்கள் செய்து, மற்றவர்களோடு பழகும்போது, உறவு கொள்ளும்போது அன்பொழுக அந்த உறவு கொண்டு நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த அன்பு பிணைக்கும். அப்போது வெற்றி நமக்கு கிடைக்கும். அன்பு என்பது ஒரு பிணைப்பு கயிறு. அது உள்ளங்களை பிணைக்கும், மனங்களை பிணைக்கும், மனிதர்களை பிணைக்கும், ஏன் அண்டங்களையும் அது பிணைக்கும். அத்தகைய ஆற்றல் வாய்ந்த அன்பை உள்ளத்திலே கொண்டு கடவுள் மீது அன்பு காட்டி, பிற மனிதர்கள் மீது அன்பு காட்டி அன்போடு வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான பாடம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறந்துவிட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி, இதையெல்லாம் மறக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் புதிதாக நம்மால் பிறந்து கொண்டே இருக்க முடியும். இல்லை அப்படின்னா அதே பழையதில் அதே சேற்றில் நம்ம வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கும், எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஸோ அந்த வகையில் எதையெல்லாம் மறக்க வேண்டும் என நினைவுபடுத்திய கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, தேவையானதை சிந்திப்போம், தேவையற்றதை மறப்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.